அண்ணன் திருமாவன காலில் கூட திட்டினாரு. திரு விஜய் அவர்கள் பேட்டி, நாங்கள் திட்டமாட்டோம். ஏன் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் எங்களை பற்றி பேசுவார். இதுதான் எங்களுடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் ஊழல் பண்ணதில்லை, அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தப்பு பண்ணதில்லை. அவரை நாங்கள் மதிக்கிறோம். தலித் மக்களுடைய ஒரே தலைவர் அவராக இருக்கிறார். அதுக்கான மரியாதை, அவருடைய வாழ்க்கை அடமான வச்சிருக்கோம். நாங்கள் அவரை மதிக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களை திட்டியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பதில் கொடுத்தது கூடாது. ஏன்? அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு போராட்டங்கள் மூலியமாக அவங்க சாதிக்கு எதிராக அவங்க எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியாக அவங்களோட நாங்கள் நிற்கிறோம், ஆனால் பதில் கொடுத்ததில்லை. இஸ்லாமிய தோழர்களோட நாங்கள் நிற்கிறோம். சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவங்க வந்து அங்கே போயிடுவாங்களே, இங்கே போயிடுவாங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தைங்களையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகரா யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கள்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வெற்றித்தினுடைய கொள்கை.